அர்ஜுனா என்ற ஒரு தனி மனிதன், அர்ஜுனாக்கு பின்னால் ஒரு கட்சி இருந்தால் கூட பரவாயில்லை, ஒரு தனி மனிதனை போட்டு இந்த கோஆப்ரேட் ஊடகங்கள் அதாவது ஐபிசி டேமேஜ் பண்ணிக்க எனக்கு ஒரு கவலையாக வந்துட்டு, அந்த அவசரத்தில் வந்து வேலையில் எனக்கு கிடைச்ச ஒரு 45 நிமிஷம் பிரேக், அந்த பிரேக்கில் ஒரு வீடியோவை போட்டு நான் இந்த ஒரு ஒளிநாடாக பார்த்தேன். அந்த இதை பின்னால் புரண்டாருங்க, அவரை பற்றி விமர்சிக்கிறார்கள் ஐபிசி. தனிநபர் தாக்குதல் கூடான்னு சொல்லி போட்டு இவரை தனிநபர் தாக்குதல் செய்கிறார்கள். அவர் ஒரு படத்தில் இப்படி அதை கேட்க அதில் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்தா அது இப்படி கோணலாக இருக்கும், அந்த கோணல் முகத்தை போட்டு அதுவே தனிநபர் தாக்குதல். ஆமா இல்லையோ, எத்தனையோ படங்கள் இருக்க அர்ஜுனாட படம், இந்த கோணல் படத்தை மட்டும் போட்டுட்டு விமர்சனம். அவர் கட்டில இருந்து கொடுத்த லைவுக்கும் ஒரு விமர்சனம். அதுதான் நான் சொன்னா கொஞ்சம் கவனமா, அதுதான் நீங்களும் இப்ப சொல்றீங்க கவனமா இருக்கு சொல்லி. ஏன்னா இந்த சோசியல் மீடியா பார்க்கவே கவனமா இருக்கணும், கொஞ்சம் அதுக்குரிய உடைகள் ரெஸ்பெக்டா வந்து கொடுக்கணும். ஆனால் ஒருத்தர் கதை கேட்க அதை ஸ்கிரீன்ஷாட்டா எடுத்து கோணல் மாணலால இது செய்கிறது வந்து ஒரு ஐபிசின்றது ஒரு ஈழத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஊடகம். நான் இவ்வளவு நாளும் பாஸ்கரனை ஒரு நல்ல மனுஷன் தான் நினைச்சு கொண்டேன். யார் இந்த இல்லை இந்த பாஸ்கரன் யார் ஏன்னு என்ன சொல்லுவாங்க, பாஸ்கரன் இந்த பாஸ்கரன் இங்கே கொலன்ல இருந்தவர், ஒரு நல்ல ஒரு வியாபார நிறுவனர், ஒரு தொலைத்தொடர்பு நிறுவனத்தின் ஓனர், நல்லவர்னு தான் நினைச்சு கொண்டிருந்தார். ஆனால் இப்படி தன்னுடைய ஊடகம் வந்து ஒருத்தன் தமிழர்களுக்காண்டி போராடுற ஒருத்தனுக்கு தனிநபர் தாக்குதல் நடத்துது, அதை விட்டுட்டு இருக்கிறார். இது பாஸ்கரன் ஊடகமாண்டு கூட எனக்கு பாக்கியமா இருக்கு. ஏன்னா அந்த மனிதன் வந்து பாஸ்கரன் எனக்கு சில விஷயங்கள்ல நான் கவனிச்சிருக்கேன். இயற்கை வேளாண்மையா விரும்புறவன், மக்களை வேலை வாய்ப்பு கொடுக்கணும் ஓடி ஆடி திரிகிறான், இப்படி செய்யறவன். மக்களுக்காண்டி போராடுற அர்ஜுனாவுக்கு வந்து ஆப்பு வைக்கிற அவற்றை நிறுவனம் ஆப்பு வைக்குதுன்னு, அதுவும் இவ்வளவு கீழ்த்தரமான அந்த வீடியோ. நீங்கள் பாஸ்கரன் இந்த வீடியோ பார்த்தா நீங்கள் முதல்ல வைக்கப்படணும். என்ன நான் உங்களை அப்படியானாலும் நினைக்கல, ஓமா இல்லையோ, நான் அவரை அப்படியானாலும் நினைக்கல. அவருடைய ஊடகம் வந்து இப்படி ஒரு வேலை ஒன்று செய்து கொண்டிருக்கு அடிங்க. ஆனா ஒரு தனிநபர், ஒருத்தர் ஆதரவு இல்லாத ஒருத்தர் அந்த வைத்தியசாலையில இவ்வளவு முறைகேடுகள் நடந்திருக்கு. நீங்க அந்த ஊடகம் இருந்தா நீங்கள முறைப்படி முதல்ல இதை இந்த தனியார் மருத்துவமனைகள் யாழ்ப்பாணத்துல செய்யற அநியாயங்களை நீங்கள ஊடகம்ன்ற முறையில இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் செய்திருக்கோம். நீங்க செய்யலையே. ஒரு டாக்டர் தன் தொழிலுக்கே ஆபத்து வருதுன்னு தெரிஞ்சு எத்தனை மருத்துவ மாஃபியாக்கள் அரசியல் புள்ளிகளை எதிர்த்து தனிநபராக இருக்க அந்த ஊடகம் நீங்க செய்யற வேலையாது. புலிங் இல்ல பண்றீங்க, ட்ரோல் பண்றது, இதுக்கு பேர் ட்ரோல். நாங்க ஃபேஸ்புக்ல ஒருத்தனை பார்த்துட்டு உண்ட பெல்ல அப்படி இருக்கு, ஒரு பொம்பளை பார்த்துட்டு அந்த படத்தை மேப்பிங் பண்ணி போட்டு செய்யற வேலை, படத்தை மேப் பண்ற வேலை, அந்த டிக்டாக்ல கொஞ்சம் பேர் செய்யற வேலையை ஒரு ஐபிசி ஊடகம் செய்யுது. அதுவும் பாஸ்கரன், அது பாஸ்கரன்ன்றது நான் ஒரு பாஸ்கரனை நான் ஒரு வித்தியாசமான மனிதன் நினைச்சேன். அவர்கிட்ட ஊடகம் செய்யுது, அதுதான் எனக்கு கவலையா இருக்கு. அதை வந்து ஒரு வெளிப்படையா அந்த கதைக்கிற வந்து வெளிப்படையா வந்திருந்தா அவரே மூத்த காட்டி கதைக்காம பேசாம பேசுற ஏதோ பெரிய சூசகமான மர்ம இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் மாதிரி உண்மையா கவலையா தான் கிடக்கு. ஏன்னா எனக்கு வந்து யாராவது ஒடுக்கப்படுக கவலையா இருக்கும். நான் நினைக்கிறேன் ஐபிசியின் ஓனர் பாஸ்கரன் நீங்களும் அப்படிப்பட்ட மனிதன் தான் இவ்வளவு நாள் ஆயிருக்கணும். ஒருத்தனை ஒடுக்காதீங்க, அவருக்கு இவ்வளவு ஆள்வலம் உள்ளவர். இப்போ ரூபவாயினி கோஆபரேஷன் இல்லாட்டி மகாராஜா நிறுவனம், சக்தி டிவி ஓனர் மகனை நீங்கள் ட்ரோல் பண்ணுங்க. இப்படி படங்களை போட்டுட்டு கோணல் மாணவா இருக்கிற படங்களை போட்டுட்டு ட்ரோல் பண்ணுங்க. தனி ஒருத்தர் என்ன வெளிப்படையா கள்ளங்கவடம் இல்லாம ஒருத்தருக்கு ஒவ்வொரு யூடியூபரும் போட்டு குத்துறீங்க. ரெண்டே பார்த்தா ஒரு சமூகம் ஒரு மீடியால போலீஸ்காரனை கேள்வி கேட்கிற மாதிரி ரெண்டு பக்கம் ரிப்போர்ட்டர்ஸ் நின்று நடுவுல இவரை வச்சுட்டு அவர் ஒரு ரிப்போர்ட்டர், அவர் எனக்கு தெரியல அந்த கேள்வி கேட்கிற பேர், அவர் கண்ணை பார்த்து கதைக்கிறார். இது ஒருத்தர் கண்ணை பார்த்து கதைக்காம அவர்கிட்ட பார்வைங்க ஒங்கியோ பார்வையை செருகி போட்டு அவரை லொக் பண்ற மாதிரி, யார அர்ஜுனாவை லொக் பண்ற மாதிரி கேள்விகள் கேட்கிறார். கேள்விகள் கேட்டு அர்ஜுனாவை குற்றவாளியா மாதிரி காட்டுறாங்க. முதல்ல கண்ணை பார்த்து கதைங்க. நீங்க ஒரு ஊடகவியலாளர், ஒரு இன்டர்வியூக்கு போய் ஒருத்தர் இன்டர்வியூ எடுக்கிறவர் கண்ணை பார்த்து கூட கதைக்கலாம் கிடைக்கும். உங்களால கேட்கிற கேள்விகள் என்ன, அவருக்கு பதில் சொல்றாரு. உங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு சொல்ல அவர் என்னோட போன் ரெக்கார்டிங் இருக்கு, லெட்டர் இருக்குன்னா போன் ரெக்கார்டிங் செல்லாதுன்ற, அவர்கிட்ட குரல்ல மினிஸ்டர் வச்சது மேலதிகாரி அதெல்லாம் செல்லாது, அது நீதிமன்றத்திலே செல்லாது. சட்டம் ஒரு இருட்டரே ஐயா, சட்டம் ஒரு இருட்டரா எங்களுக்கு தெரியும். ஆனா எங்களோட மனச்சாட்சி தெரியும் தானே அவர் கதைச்சோ இல்லையோன்னு, பிரணவன் கதைச்சவரோ இல்லையோன்னு எங்களுக்கு தெரியும் தானே. அவர் அந்த ஆதாரங்களுக்கு அதெல்லாம் செல்லாதுன்ற மாதிரி கதையை கொண்டு வர.
இந்த உண்மையா இவர் நான் டாக்டர் அர்ஜுனா மீது மிகுந்த அபிமானம் உள்ளேன். அவர் இப்படி ஒவ்வொரு ஊடகமா போய் தண்டை பேரை கெடுக்கிறார். உண்மை இல்லையோ? ஒவ்வொரு ஊடகம் லைவும் போய் பேஸ்புக் அவர் முதல்ல தன்னை தேடி வருவோல, என்ன கொடுங்க, நான் வெளிநாட்டில் இருக்கிறேன், என்னால் செய்யக்கூடியது ஏதோ அதைத்தான் செய்ய முடியும். ஆனால் அந்த அங்கே இருக்கிறவர்கள் தம்பித்துறை போன்றவர்கள் அணைக்கணும். ஏன் இந்த ஐபிசி பாஸ்கரனையே நீங்கள் நேராக போய் அவரை சந்திச்சு காய்ச்சிருக்கலாம். பாஸ்கரனும் ஓரளவு 40 வயதுக்குள்ள அவனுக்கு அவரை போய் காய்ச்சி போட்டு அதோட இப்படி பலத்தை செய்யணும். எம்ஜிஆர் வந்து அதை தான் செய்தார். எம்ஜிஆருக்கு மக்கள் எம்ஜிஆரை கருணாநிதி இதே மாதிரி தான் பொய் குற்றச்சாட்டை போட்டு எம்ஜிஆரை கருணாநிதி தன் கட்சியிலேருந்து துரத்தினார். பொருளாளர் பதவியை எடுத்து இப்படித்தான் சாவச்சேரி ஹாஸ்பிட்டல்லேருந்து கலைச்ச மாதிரி தான் கலைச்சது. போற இடமெல்லாம் மக்கள் இப்ப எப்படி அர்ஜுனா மக்கள் வரவேற்கிறார்களோ அதே மாதிரி போன இடமெல்லாம் எம்ஜிஆரை வரவேற்கிறார். எம்ஜிஆர் கொடவள்ள குணம் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம், மற்ற சினிமா புகழும் ஒரு காரணம். ஆனாலும் மக்களுக்கு ஏதோ ஒரு அநீதி எம்ஜிஆருக்கு நடந்துட்டு. அப்ப ஆனா எம்ஜிஆர் என்ன செய்தார் என்றால் நிறைய பேர் தன்னை கட்டமைச்சு கொண்டார். பெரிய தொழிலதிபர்கள் எல்லாரையும் தன்னோட சேர்த்து கொண்டார். உங்களுக்கு தெரியும் நடிகை KR விஜயா தெரியுதா? உங்களுக்கு பிடிச்ச நடிகை புன்னையரசு. KR விஜயாண்ட கணவரே எம்ஜிஆர் தேர்தலுக்கு நிதி கொடுத்தார். முதல் தேர்தலை சந்திக்க, முதல் தேர்தல் எங்கேயோ பன்ருட்டியோ இன்னொரு இடத்துல சந்திச்சார், ஆண்டிப்பட்டியோ இன்னொரு எனக்கு படியோ ஞாபகம் இல்லை. அந்த இடத்துல சந்திக்க முதல் தேர்தலுக்கு பணம் வழங்கினதே KR விஜயாண்ட கணவர் தொழிலதிபர். அப்படியே தேவை, அந்த பணமும் தேவை, ஒரு கட்டமைப்பு தேவை. நீங்க மாற்றத்தை, சமூக மாற்றத்தை கொண்டு வரணும்னா வெறும் வாயால சொல்லி சோசியல் மீடியால, இந்த சோசியல் மீடியா ஃபேஸ்புக்ல வர கிட்டத்தட்ட 80% ஃபேஸ்புக்கோ இந்த இதில் வாரவர்கள் வந்து சும்மா எழுத்தி போட்டு அவ்வளோதான், எழுதி போட்டு வீட்டில் இருந்தபடி அவர்கள் ஓட் பண்ண கூட போவார்கள்ன்ற ஒரு கேள்வி. ஓட் பண்ண போறது யார் சொல்லுங்க பாப்போம்? மாணிப்ப என்ன ஜெஃப்னா இண்டு வாசல்ல நின்றுச்சு. நம்ம அந்த ஒரு கூட்டம் சேர்ந்தது, அந்த கூட்டம், அந்த தாய்மார்கள் அவையெல்லாம் ஓட் பண்ண போவார். ஃபேஸ்புக்கில் வந்து உங்களுக்கு லைக்கோ இல்லாட்டி உங்களை ட்ரோல் பண்ணியோ உங்களை பார்த்து சிரிச்சிட்டு போகிற ஒவ்வொருமே வந்து ஓட் பண்ண போகிறது. அப்போ நீங்கள் இப்போ இது இப்படி கதைக்க டென்ஷன் ஆகிட்டு நீங்கள் வழக்கம் இப்படி கதைக்கிற நீங்களே போய் அப்போ நீங்களே போய் சொல்லுங்க. இல்லை நான் வந்து இல்லை உண்மையாக எனக்கு ஸ்ரீலங்கா அரசியல் இப்போ என்னுடைய யூடியூப்பை வந்து நான் ஒரு வியாபாரமாக மக்களை ஏமாற்றணும்ன்றதுக்காண்டி பொய் செய்திகளை தந்தோ இல்லாட்டி என்னால் ஏலக்கூடிய அளவு நான் உலக கோஆப்ரேட் என்ன செய்யுது, உலக அஜெண்டா என்ன, உலக சனத்தொகை குறைக்கிறதுக்கு என்னென்ன செய்கிறாங்க, இப்படியான விஷயங்களை தான் சொல்லணும்னு வலிக்கிட்டேன். லாப நோக்கத்திலே இல்லை. ஆனால் இப்போ ஒரு ஏதோ எனக்கும் ஒரு கோர்ஸ் கிடைச்ச மாதிரி இது இங்கே யாழ்ப்பாணத்தில் முதல் முறை ஒரு ஹீரோன்னு எழும்பி கொண்டு வராங்க. இந்த சமயத்தில் நாங்கள் அவனை ஆதரிக்காம விட்டோம் என்றால், ஒரு ஜனநாயகம் அஹிம்சை வழியில் ஆதரிக்காம விட்டோம் என்றால், அப்புறம் நான் காந்தியை பார்த்து ஆஹா அச்சோன்னு உச்சி கொட்டுறதெல்லாம் வேஸ்ட். அப்போ இப்படி ஒருத்தன் வரைக்க அவனை மேலே ஏற்றி விடணுன்ற கணிதம் அதுக்கு இப்போ இந்த மனுஷ வாய்ப்புக்கு நித்திரையும் வந்துட்டு இல்லை நீங்கள் கதைக்கிறத கேட்டு இருக்கிறேன். இப்போ நீங்கள் வேற அர்ச்சனா பற்றி சொல்லு, அதை போது கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டீங்க. நான் வேலையில வீடியோ போட்டுட்டு இந்த வீடியோ சரி வரையிலன்னு சொல்லி எனக்கு திட்டு விழுது. உண்மை அந்த வீடியோ நல்லா வரையில நீங்கள் இல்லை கதைச்சது பாயிண்ட்ஸ் ஓகே பிள்ளைன்ற இல்லை சரியா தான் காய்ச்சிக்கிறீங்களா? அது இல்லை நல்லா வந்துருக்கு. மற்றது இல்லை கொமெண்ட்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்களா? நிறைய கொமெண்ட்ஸ் அதில் அர்ஜுனாவை புரிந்து கொண்டவர்கள் நவாவும் ஒருத்தர் எழுதியிருக்கார், ராசிபத் என்று ராசியாபத். உண்மையாக பெருமையாக இருக்கு. நான் உண்மையாக அவரை புரிஞ்சு இல்லை. ஏனென்றால் சில பேர் கொமெண்ட்ஸை பார்க்க எனக்கு அவரை பற்றின புரிந்துணர்வு இல்லை என்று கூட தோன்றுது. ஆனால் மக்களின் இதயம் அர்ஜுனா இறைவனின் அருளால் வெல்வார். உண்மையா யாரோ யூசர் 2 போட்டு ஒரு வீடியோ கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காரு. உண்மையா வந்து உங்களோட ஆர்வம், நான் வீடியோ போடுறேன் ஆனால் நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் போடுறீங்க, உங்களோட ஆர்வம் இதெல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவான வைப்பை கொண்டு வரும் அவருக்கு. இதுக்கு பேர் வந்து கூட்டு பிரார்த்தனை. கூட்டு பிரார்த்தனைன்னா முந்தைய நீங்கள் குமுதம் படித்த நீங்கள் எத்தனை பேர் இருப்பீங்களோ தெரியல, சின்ன படிகளாக இருந்தால் உங்களுக்கு குமுதம் படிச்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு கூட்டு பிரார்த்தனை இருந்து ஒவ்வொரு வாரமும் ஒரு இது வேறும் அங்கே சுகமில்லாமல் இருக்கிறவர்களுக்காண்டி பிரார்த்தனை செய்யும் கொண்டு ஒரு நல்ல ஒரு இது என்னென்றால் அந்த கூட்டு பிரார்த்தனை இந்த எல்லாரும் ஒன்றா நினைக்க அது அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து அப்படி நடக்க வைக்குமா சில விஷயங்களை. நான் பார்த்தேன்னா மருதடி தேருக்கு மருதடி தீர்த்த திருவிழாவுக்கு போனேன்டா,
அந்த தீத்த மாறாண்டு இந்த வெயில் நீங்க ஏப்ரல் மாதம் நல்ல வெயில் அடிக்கிற காலங்கள்ல அந்த தீத்த மண்டை எல்லாரும் ஆடி முடிக்க மழை லைட்டா பெய்யும். ஒரு ஒரு ஆசீர்வதிக்கிற மாதிரி மழை பெய்யும். அது என்னடா இது அன்றைக்கு பெய்யும். அது அந்த ஏப்ரல் மாதத்துல அந்த வெயில் காலத்துல ஒரு பெஞ்சு முடியும். அது அநேகமா ஒரு 180% நடக்கும் அந்த மழை அந்த டைம்ல வர. அப்படி எல்லோரும் ஒரு ஒன்றிய நினைக்க அது வெற்றியா வந்துடும். ஏன்னா எம்ஜிஆருக்கு வந்து என்ன பலம் ஒரு சினிமா புகழை மட்டும் வச்சுட்டு இன்றைக்கு சாக மட்டும் தான் முதலமைச்சர் தமிழக முதலமைச்சராக இருந்தார். மக்கள் விட இல்லை. ஏன்னா மக்களுக்கு ஒரு நம்பிக்கை எம்ஜிஆர் தங்களை பிளவிட மாட்டார். அதே மாதிரி இப்ப மக்கள் நம்பினான் அர்ஜுனா பிளவிட மாட்டார். என்னென்ன ஒரு மாதத்துல நீங்க இப்படி சொல்லுவீங்க அவர்கிட்ட வரலாறு தெரியுமா? எல்லாரும் இளம்படியல்ல வரலாறு சைட் அடிக்காதவன் இருப்பாங்க. ஆனா சில வேளையில படிச்சவன் அப்படி இப்படின்னு சொல்றாரு. அந்த இதெல்லாம் அது வந்து கர்வமா தெரியும். அவர் ஏதோ நல்லதுக்கு தான் சொல்றாரு. படிச்சவனுக்கு பதவி கொடுக்கணும் அப்படி. படிச்சவனை விட பணக்காரனை விட நல்ல குணம் இருக்கான்னு மட்டும் பாருங்க. குணத்துக்கு மட்டும் பதவி கொடுக்க. எம்ஜிஆர் அதைத்தான் பார்த்தார். குணத்துக்கு தான் பார்த்தார். குணத்தை பார்த்தார் எம்ஜிஆர். எல்லாரும் பொதுவாக நான் இதில் சொல்ற கொண்டும் இல்லை. இந்த வீடியோ நீங்கள் சும்மா ஒரு பொழுதுபோக்காக தான் பார்க்குறீங்க. உங்களுக்கு எல்லாருமே விழிப்புணர்வு இருக்கு அர்ஜுனாவை பற்றியும். நான் இதில் பெருசாக சொல்ற கொண்டும் இல்லை. மற்றது நான் அந்த எம்பி மேரை பற்றி ஒன்று சொல்லி போட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். எம்பி மேர் இருக்காருல்லோ, எம்பி மேருக்கு இந்த அரசாங்கம் இந்த பட்ஜெட்ல 5 கோடி 10 கோடின்னு ஒதுக்குது. 10 கோடி 20 கோடி எம்பி இல்லாதவருக்கு 20 கோடி. ஏன் இப்படி ஒதுக்கணும்? இது தனிப்பட்ட முறையில் கொடுக்குற லஞ்சம் இல்லை. இன்றைக்கு IMFன்ற ஒரு கந்துவட்டிக்காரன், கிட்டத்தட்ட கந்துவட்டிக்காரன் தான். தனியார் ஒரு கந்துவட்டி. தனியார் வந்து இங்க வந்து நிறுவனங்கள் இருக்கு தானே, பெரிய பெரிய பணக்காரர் இருக்கிறது தானே, அவையில் தான் IMFல காசு கொடுக்குற. இந்த காசை வச்சு வட்டிக்காரங்களுக்கு உழைச்சி தாண்டு. அதுதான் IMF. உள்ளூர் பணக்காரர் வட்டிக்கு உள்ளூர் பணக்காரர் பெரிய ஒரு இன்டர்நேஷனல் ரேஞ்சில் ஒரு ரிங், ஒரு ராக்கெட். இப்ப இந்த ராக்கெட் வந்து இலங்கையை பிடிச்சிருக்கிற டைம்ல நீங்க செலவை குறைக்கிறேன்னு ஊழியர்கள் சம்பளத்தை குறைக்கிறீங்க. நியூஸ் பார்த்தேன், ஆசிரியர்கள் இந்த சம்பளத்தை குறைக்கிறீங்க. அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் விலையை ஏற்றுறீங்க. ஆனா இந்த எம்பி மேரை பார்த்தா, எம்பி மேர ஒரு ஓகே ஒரு 100 200 எனக்கு தெரியல எத்தனை எம்பி மேர். எம்பி மேரை பார்த்தா அவர்கள் ஓடுற வெஹிக்கிள் என்ன, அன்றைக்கு நான் இந்த வெஹிக்கிள் ஜீப்புகள் அதுன்னு சொன்னா நேற்று சுமந்திரன் பார்த்தா சொகுசு ஜீப். இது அரசாங்க ஜீப்பா அல்லது அவர்கிட்ட சொந்த செலவுல வேண்டினா? சொந்த செலவுல வேண்டினாண்டா அப்படி இவருக்கு எங்க இருந்து பணம் வந்தது? இப்படியான கேள்விகளை தான் எம்ஜிஆர் கேட்டார். எம்ஜிஆர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்க உங்களுக்கு உங்கால பணம் வந்தது இப்படி கார்கள் வேண்ட ஒன்று, இல்லாட்டி அரசு செலவிட ஏன் அரசு செலவு மட்டுப்படுத்த வேணும், ஏன் அரசு செலவை வீணாக்கணும். இப்ப நீங்கள் வந்து ஒரு அரச ஊழியர், அவர்கிட்ட வருமானம் எனக்கு தெரியல 30,000 50,000 60,000 அந்த சம்பளத்தை நீங்க குறைக்க பாக்குறீங்க. ஒரு ஊழியர் சம்பளத்தை சாப்பாடு சாமான பொருட்களை ஏத்துனீங்க. ஆனால் ஒரு எம்பிக்கு சொகுசு ஜீப்பு பரிவாரங்களுக்கு சம்பளம் இதெல்லாம் செலவுகளை நீங்க கட்டுப்படுத்த இல்லையா? உங்களோட எம்பி மேர் அமைச்சர் மேர் உங்களோட வட்டாரத்தை வெள்ளி சொகுசா வச்சிருக்கீங்க. ஏன் உங்களுக்கு ஒரு இந்த ஜீப்ல போறது மேல ஒரு சுசுகி சின்ன கார்ல நீங்க பயணம் செய்ய மாட்டீங்களா? ஓகே, பஸ் ட்ரெயின்டா அது பாதுகாப்பு காரணம், ஒரு சும்மா சின்ன கார்ல பயணம் செய்ய மாட்டீங்களா? இவ்வளவு பரிவாரங்களோட உங்களுக்கு தேவையா? இதெல்லாம் கேட்க வேண்டிய கேள்வி. எந்த மீடியாவும் இதுவரை கேட்கல. ஆனா அர்ஜுனாண்ட ஒருத்தன் எழும்பி இப்படியான கேள்விகளை கேட்க வலிக்கிட அவன் மீது சேரு பூசுறான். ட்ரோல் பண்றது, டிக்டாக்ல ட்ரோல் பண்ற மாதிரி, ஃபேஸ்புக்ல ட்ரோல் பண்ற மாதிரி ட்ரோல் பண்றது. இந்த ட்ரோலிங்க்கு இன்னொரு பேர் இருந்தா சைக்கோபாத்னு சொல்றாரு. எப்படி இருந்தாலும் அது சைக்கோபாத்னா நீங்க நினைக்க கூடாது குத்தி கொலை செய்யறவன் தானே. மற்றவன் வேதனையை உணர்ந்து கொள்ளாம சைக்கோபாத்னு சொல்றாரு. இன்றைக்கு அர்ஜுனா போடுற வேதனை தனி ஒருத்தனை எத்தனையோ பேர்ட்ட விமர்சனங்கள், அவர்கிட்ட மனநிலைக்கே விமர்சனம் செய்யறாங்க. ஒரு பணத்தை இருக்கிற அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும்ன்றதுக்காண்டியே உலகம் செய்தவர் திடீர்னு இப்ப எல்லாம் உருவாயிருக்கு. ஒரு மாதத்துக்குள்ள திடீர்னு ஏதோ நீண்ட நாள் திட்டத்தோட வந்தவர், அமெரிக்காண்ட ஏஜென்ட், ராணிலண்ட ஏஜென்ட், எத்தனை கதைகள். இதெல்லாமே வந்து மற்றவண்ட வேதனையை உணர்ந்து கொள்ளாத குணம். இதுல என்ன வேடிக்கை என்ன சொல்லுங்க. இன்றைக்கு இலங்கை சரி உலகத்திலேயும் சரி நல்ல நல்ல பதவியில் இருக்கிறவங்க முழு பேருமே இந்த சைக்கோபாத்திக் டெண்டன்சிஸ் உள்ளார்கள். ஏனென்றா மற்றவண்ட வேதனையை உணர்ந்து கொள்ள முடியாது. மற்றவண்ட வேதனையை உணர்ந்து கொள்ள முடியாதனாலதான் ஏறி மிதிச்சு மேல போக முடியும். ஆனா என்ன பிரச்சனை என்னன்னா, நீங்க ஏறி மிதிச்சு மேல போய் கடைசியா நீங்க அழியதான் போறீங்க.
நீங்க அந்த பாவம் கூட கூடாது. இப்ப நான் சொல்ல உங்களுக்கு என்னென்றால் இந்த மற்றவன் வேதனையை உணர்ந்து கொள்ளாமல் இப்படி அவனும் போட்டு ட்ரோல் பண்ணாங்க. ஆனா எனக்கு என்ன பியூட்டி என்னன்னா அந்த எடுத்துக்கொள்வது இல்லை, டேக் இட் ஈஸி எடுத்து திரும்பி பதில் சொல்றாரு. அப்ப அவருக்கு எப்போ கோபம் வருது என்றால் நம்பிக்கை துரோகம் செய்ய கோபம் வருது. என்னடா இப்படி ஒரு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கல்யாண வீடு என்ன ஒருத்தர் சொன்னார் என்றால், இப்போ ஒரு உதாரணத்துக்கு என்ன ஒருத்தர் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னார், நவா வந்து ஒரு கல்யாணம் விட்டு ஆளையா விருந்தாளியா போனான்டா எனக்கு கோபம் இருந்தானே. போனால் போகாமல் இருக்க எப்படி ஒரு சொல்லி விட்டான்னு அதுவும் எனக்கு பிடிக்காத ஒரு ஆள் ஒரு இதுக்கு நான் போனேன் அலையா விருந்தாளியா போனேன்னு சொன்னேன். நான் போன் அடிச்சு பேசுவேன் தானே. அப்ப அந்த பேசைக்கு அவர் வந்து மௌனமா இருந்தார் என்றால் நீங்க நினைக்க கூடாது அவர் மௌனமா இருக்கிறவர் தான் நல்லவர், பேசுறவர் கெட்டவர். இது அப்படித்தான் உலகம் நினைக்கும். ஏனென்றால் அவன் கோபத்தில் ஆத்துறான், இவர் மௌனமா இருக்கிறார், இவர் நல்லவர். இதுகளுக்கு பின்னாலும் சட்டில் இருக்கு. இதுக்கு பேர் என்ன பேர் என்றால் பசிவ் அக்ரெசிவ்னஸ். இதுக்கு பேர் பசிவ் அக்ரெசிவ்னஸ். தெரியாத மாதிரி இருக்கிறது, நீங்க செய்து கூட தெரியாத மாதிரி இருக்கேங்க. உங்களுக்கு வந்து இன்னும் நீங்க ரியாக்ஷன் இருப்பாங்க, சொரியடாப்பா நான் செய்த பிள்ளை மன்னிச்சு கொள்ளடா, இது பிள்ளை விட்டுட்டேன் இப்படி சொல்லியிருந்தா அவரும் பேசாம இருந்திருக்க. நீ ஒன்றுமே நடக்காத மாதிரி இருந்த, பிள்ளைய விட்டுட்டு ஒன்றுமே நடக்காம மாதிரி இருந்த, வளர்ச்சியை பார்த்து வரப்போறான். ஆனா அவனுக்கு வந்து அவன் இயற்கையா வருதுமா வளர்ச்சி. ஏன்னா அவன் வெளிப்படத்தன்மை எல்லாமே ஓப்பன், அவன் மனதில் ஒன்றுமே இல்லை, எல்லாமே ஓப்பன். இதனால என்னண்டா அரசியல்வாதிகளை அவருக்கு விரும்பியோ விரும்பாமலோ சில அரசியல்வாதிகள் அவரை எதிர்க்கவோ கதை சொல்லவோ என்னடா தங்களுக்கு வர வேண்டிய அடுத்தவங்களை தேர்தலில் வர வேண்டிய ஓட்டு இல்லாம போயிடும் ஓட்டு. ஏனென்றால் இவ்வளவு நாளா மக்கள் வந்து உண்மையா வந்து மக்கள் வந்து தலையை என்னத்துக்குள்ள புதைச்சி போட்டிருந்த மாதிரி தான் யாழ்ப்பாணத்து மக்கள் முதல்ல எழுப்பி பாக்கினேன். இப்ப மக்கள் அந்த குழந்தை பிள்ளை மாதிரி அடி எடுத்து வைக்க தொடங்கி இருக்கிறேன். உண்மையா இப்ப நான் மக்கள் அடி எடுத்து வைக்க தொடங்க. ஏன்னா ஒருத்தனுக்காண்டி இப்படி மக்கள் சேர்ந்தது நினைக்கிறேன். தியாகேந்திரனுக்காண்டியும் கொஞ்சம் பேர் மக்கள் போனாங்கன்னா அந்த கொடவளர் குணத்துக்காண்டி, அவரும் ஒரு எம்ஜிஆர் டைப் தானே அந்த கொடவளர் குணத்துக்காண்டி அவரும் எத்தனையோ விமர்சனத்துக்கு உள்ளானார். ஏன்னா கோபமாக காய்க்கிறார். இதுதான் கோபம் உள்ள இடத்துல தான் குணம் இருக்கு. ஏன்னா தியாகேந்திரன் வெளிப்படையா காய்ச்சாலும் இரக்கம் உள்ளவர், பாச உணர்வு நடிப்பில். இவரும் வெளிப்படையா காய்ச்சாலும் சில வேளையில பேசினாலும் அந்த பாச உணர்வு இருக்கு. இந்த பிள்ளைகளை தூக்குற விதத்தை பாத்தீங்களா, இயற்கையா வந்துடுது. ஒரு பிள்ளைய தூக்கி அது சின்ன பிள்ளைகளை தூக்குறது. மற்றது பெண்களோட கண்ணியமா இருக்கு. அந்த நானூறு பார்த்தேன், அந்த பெண்கள் வந்து பக்கத்துல போட்டோ எடுக்க கூட அந்த கை வந்து அந்த பெண்களோட இந்த இப்படி இருக்குது வழியா கையோட இதெல்லாம் வந்து ஒரு நுண்ணறிவு உள்ளவனால செய்ய முடியும்ல. நான் உங்களுக்கு சொல்றது நுண்ணறிவும் அந்த இப்ப உங்களை நான் பார்த்தேன்டா, நீங்க என்ன யோசிக்கிறீங்க, உங்களுக்கு என்ன தேவைன்றத என்னென்ன தேவைகள் சொல்லிவிடு. இந்த யூடியூப்காரர் என்னென்ன தேவைகள்னு சொல்லாமலே அந்த கொடுக்கு அந்த விளங்க. இப்ப வார மக்களுக்கு என்னென்ன தேவை நீ கேட்கிறாளுக்கு நீ கேட்கிறாளுக்கு அப்படியே உனக்கு ஏற்ற மாதிரியே தந்து வரணும். இப்படி அந்த இப்படியான பாசமான ஆக்கள் இருக்கிறார்கள். இப்ப என்ன சொல்லுவாங்க, உலகத்துல 60% ஆக்கள் இப்படித்தான். இன்றைக்கு ஒரு வன்னி விளாக்னு ஒன்று பார்த்தீங்க, வன்னி விளாக்ன்ற ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, நீங்கள் இருந்தா போய் பாருங்க. ஒரு கிராமப்புறம் முத்தையங்கட்டு கிராமப்புறத்துல ஒரு கணவன் மனைவி விளாகிங் செய்யணும். கிராமப்புறம் நான் நினைக்கிறேன் இந்திய யூடியூப் சேனல்ல பார்த்து ஒரு காலத்துல புறாமப்படினான். என்ன மாதிரி அந்த இவர் செய்யறாள் ஒரு ஆகலும் பணத்தாசை காண்டி சும்மா ஒரே அடியா இன்றைக்கு பாருங்க டீ குடிச்சேன்னு அது குடிச்சேன்னு ஒரு ரூமுக்குள்ள இருந்து எடுக்காம சும்மா பே காட்டாமல் ஒவ்வொரு இடமா போய் சுத்தி காட்டி தாங்கள் அனுபவிக்கிறத அப்படியே தாங்கள் அனுபவிக்கிறன்றத உங்களுக்கு சந்தோஷமா சொல்லுதல். அதுகளும் அந்த பாச உணர்வு. கணவன் மனைவிக்குள்ள நீங்க அந்த தொடர்பாடல பாத்தீங்களா, கணவன் கதை கேட்க மனைவி பேலன்ஸ் பண்ணுது, அப்புறம் மனைவி கதை கேட்க கணவன் மனைவி வந்து அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளாகிங். நாங்கள் அந்த பாச உணர்வுகளை பார்க்கணும் அப்படித்தான். அதே மாதிரி தான் அர்ஜுனா அவர்களும் நிருபர் கேட்க அந்த யூடியூபர் கேட்க அவருக்கு ஏற்ற மாதிரி கதைக்கிறார். இதெல்லாம் வந்து ஒரு பாசத்தின் அடிப்படையில் சிந்திக்கிறார்கள். ஸோ வேற என்ன நண்பர்களே, ஒன்றுக்கும் யோசிக்காங்க. அட்லீஸ்ட் இவ்வளவு விழிப்புணர்வாக வந்துச்சு. அர்ஜுனா வெற்றி பெறாரோ இல்லையோ, அட்லீஸ்ட் எங்களுக்கு இவ்வளவு விழிப்புணர்வா தந்தாரு, அது மட்டும் போதும். இந்த மருத்துவ மாஃபியாக்கள் கொஞ்சம் யோசிப்பார்கள். மருத்துவர்கள் சொல்லுங்க, சமுதாயத்தில் இருக்கிற அந்த புரியான புல்லுரிவியல் சொல்லுவீங்க, அவையில கொஞ்சம் வெளிக்கணும். புல்லுரிவியல் கொஞ்சம் பிசினஸ் எல்லாத்தையும் மற்றவனை புலி பண்ணி மற்றவனை அமர்த்தி போனவர்களுக்கெல்லாம் இது ஒரு விழிப்புணர்வா வந்துட்டுது. ஒரு மாற்று அஹிம்சை வழியில ஒருத்தர் எழும்பி நிற்கிறார்.
இவர் வந்து வரலாற்றுல இடம்பெறுவார். நீங்கள் என்னதான் சொன்னாலும் இந்த ஒரு மாதம் இருக்கல, இப்ப நடந்த இந்த சாவைச்சேரி சம்பவம் ஒரு மாதம் வந்து எப்படியும் ஒரு தமிழர் வரலாற்றுல ஒரு மாதம் இந்த மாதம் நின்றே தீரும். ஏனென்றால் அவ்வளவு விழிப்புணர்வு வெளிநாட்டில் இருக்கிற தாய்மார்ட்ட இதயத்தை டச் பண்ணினாதான் பெரிய வயது ஒரு டாக்டர் வந்து நிறைய தாய்மார்ட்ட இதயத்தை இவ்வளவுக்கும் பெண்களை நான் கண்களா பார்க்கிறேன், பெண்கள் என் வீட்டின் கண்கள் ஒரு வார்த்தை பசப்பு வார்த்தை சொல்லியது. ஆனா ஆட்டோமேட்டிக்கா தாய்மாருக்கு இவர் கண்டோன்னா பாசம் கொடுத்தது. இதுக்கு மேல என்ன சொல்ற நண்பர்களே? உங்களுக்கு சந்தோஷம் தான், குளிர்ச்சி படுத்தி விட்டுட்டேன். ஓகே நண்பர்களே, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.